கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். ஈசாக்கு ஏசாவை நேசிச்சது போல ரெபெக்காள் தன் முழு கவனத்தையும் யாக்கோபு மேலே செலுத்தினான். சேஷ்ட புத்திரனுக்கு கொடுக்கப்படக்கூடிய விசேஷ ஆசீர்வாதத்தின் வழக்கத்தை ரெபெக்காள் நல்லா அறிஞ்சிருந்தா. ஏசாதான் சேஷ்ட புத்திரனுக்கான தகுதி உடையவன்னு அவ அறிஞ்சிருந்தாலும் தன்னுடைய அன்பான இளைய குமாரன் யாக்கோபுக்கு சேஷ்ட புத்திரனுக்கான ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு தீர்மானிச்சா. ஆசீர்வாதத்தை குறித்து ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோட பேசுகிறப்போ ரெபெக்காள் ஒட்டு கேட்டுட்டு இருந்தா. அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன்னு ஆதியாகமம் 27:5-7 வரை உள்ள வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு புறப்பட்டு போனான். அவனுடைய தந்தைக்கும் ஏசாவுக்கும் இடையே நடந்த உரையாடலை பற்றி எல்லாமே ரெபெக்காள் யாக்கோபு கிட்ட சொல்றா. ஈசாக்குக்கும் ஏசாவுக்கும் இருந்த உறவு போல இவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமாக இருந்தாங்க. யாக்கோபு தன்னுடைய தாய் சொல்கிறத கேட்கும்போது அவனுடைய இதயம் கலங்கி இருக்கணும். அவன் தந்தை ஏன் அவனை கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை? ஏசா தன்னுடைய பிறப்புரிமையை அவனுக்கு விற்றதை மறந்துட்டாரா? சேஷ்டபுத்திர பதவிக்கான ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு வழங்க அவனுடைய தந்தை எப்படி நினைச்சாருன்னு அவன் மனசு அங்கலாச்சுது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிய பிள்ளையை பெற்றுக்கொள்ள சாரால் அவசரப்பட்டு ஆகார ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக்குனது போல அவ மருமக ரெபெக்காலும் ஆண்டவர் மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு அவனுடைய சந்ததியை பற்றி சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதா எண்ணி ஏமாற்று வேலையில் இறங்குறா. பச்சபாதம், ஏமாற்று, பொய், புரட்டு, இதுதான் ரெபெக்கால்ன்ற தாய்கிட்ட இருந்த பண்பாடுகள். விசுவாசம் மற்றும் ஆவிக்குரிய குணத்தால் மட்டுமே அழகாக இருந்த ரெபெக்காவுக்கு என்ன நடந்தது? ஆரம்பத்தில் ஈசாக்கின் மனைவியா இவ தான் இருக்கணும்னு எலியேசர் நம்பிய சிறந்த பெண்ணா அவ இருந்தா. வருடங்கள் உருண்டோடிச்சு. அவ ஆவிக்குரிய குணம் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்துச்சு. ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு தான் பெறணும்னு ரெபெக்காள் உறுதியா இருந்தா. யாக்கோபின் மீதான அவளுடைய அன்பு முழுமையானதும் பிரத்யோகமானதும் தான். ஏசாவை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஏமாற்றியாவது அந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய இளைய மகன் யாக்கோபுக்கு பெற்றுத்தரணும்னு உறுதியா இருந்தா. ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டுக்குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றால்னு ஆதியாகமம் 27:8-10 வரை உள்ள வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய குடும்பங்களில் கணவன் மனைவி உறவுக்குள்ள எத்தனை மாய்மாலங்கள், எவ்வளவு பிரிவினைகள்! ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை ஏமாற்றி வஞ்சித்து எதையாவது சாதிச்சு கொள்ளணும்னு எத்தனைக்கிற மனுஷங்களை நாம் பார்க்குறோம். கணவனுக்கு தெரியாமல் மனைவி போடக்கூடிய திட்டம், மனைவிக்கு தெரியாமல் கணவன் போடக்கூடிய திட்டம்னு பிளவுபட்ட குடும்பங்கள் கடைசியில் சீரழிஞ்சே போயிருக்குது. ஒருத்தரை ஒருத்தர் வஞ்சித்து சொந்த விருப்பங்களை நியாயப்படுத்தும் போதே நாம் குடும்பத்தை உடைச்சிடுறோம். பிள்ளைங்களுக்காக எத்தனை முறை கணவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறீங்க? பிள்ளைங்க செஞ்ச தவிர எத்தனை முறை யாருக்கும் தெரியாமல் மறைச்சிருக்கிறீங்க? ரெபெக்காள் மட்டும் இந்த தவறை செய்யலை, நாமளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இன்றைக்கே இதை குறித்து சிந்திச்சு நம்மளை கர்த்தர்கிட்ட திருப்புவோம். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் அவங்கவுங்க சொந்தமாக முடிவெடுத்து ஒருவரை ஒருவர் ஏமாற்றி வாழக்கூடிய குடும்பத்தை தெய்வன் ஆசீர்வதிக்க முடியுமா? கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானதுன்றதை நம்ம மனசில் வச்சுருந்தா மட்டும் போதாது, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்தணும். நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய தந்திர புத்தியினாலேயோ இல்லை கபடத்தினாலேயோ சீரழிய நாமளே காரணமாகாமல் இருப்போம். கர்த்தர் நம்மை நேரான ஆசீர்வாதத்துக்குள் நடத்துவாராக. ஆமீன்.